There are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some have become another activists, and they start attacking everyone. இந்த மாதிரி கடந்த மே 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர்கள் வேலைக்கு போகாத சில இளைஞர்களை கரப்பாம்பூச்சி மாதிரினும் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டுக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டிஐ அனுப்பிட்டு இருக்காங்கன்னு பேசினதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அபிஜித்ன்ற ஒரு இளைஞர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கரப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பித்து அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க. இன்ஸ்டாகிராமில் கட்சி ஆரம்பித்த 4 நாளிலேயே பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் விட இன்னைக்கு 14 மில்லியன் ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எஜுகேஷனல் மினிஸ்டர் பதவி விலகணும்னு சொல்லி அவங்களோட கோரிக்கையெல்லாம் முன் வச்சுட்டு வராங்க. இன்னைக்கு இது பெரும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் அந்த கட்சியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், எக்ஸ் தளம் இதெல்லாம் முடக்கிறதுக்காக ஹேக்கர்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இந்த கரப்பாம்பூச்சி கட்சியில இன்னும் பல இளைஞர்கள் இன்னைக்கும் சேர்ந்துட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.